ஷேர் மார்க்கெட் அப்படிங்கும்போது பெரிய ஸ்கேல் பார்க்க முடியுது. நெறைய இடத்துல கிராஷாவும் ஆயிருக்கு. அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? என்ன விஷயங்கள எதிர்பார்க்கலாம் சார்? கண்டிப்பா நம்மளுக்கு ஜென்ரலாவே ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வளர்ச்சி பாதையை நோக்கி போகக்கூடியது தான். ஸோ இப்போ நீங்க கொரோனா காலகட்டத்தில 9000 இருந்த நிஃப்டி இன்னைக்கு வந்து 24,000 கிட்ட வந்திருக்கு. ஸோ 5 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறுகிய காலமா இருந்தாலும் ஒரு நல்ல வளர்ச்சி தான் இருக்கும். அதில குறிப்பிட்டு சொல்லப்போனா வந்து எனர்ஜி அண்ட் பவர் செக்டார், ஈவி செக்டார்ஸ் 2வது வந்து பேங்கிங் அண்ட் ஃபார்மா. இது எல்லாமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பா அடுத்த 5 வருடங்கள் நம்ம தாராளமாக பார்க்கலாம். லாங் டேர்ம் இன்னும் பயப்படாம நம்ம வந்து என்னன்னா, நம்மளுக்கு என்ன செட் ஆகுமோ, அத லாங் டேர்ம் பயணிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபமா தான் இருக்கும். நீங்க சொல்லியிருந்தீங்க ஏப்ரல் எண்டுக்குள்ள இந்த போர் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு. போர் ஆரம்பிச்சதுலேருந்து நடுவுல அந்த கச்சா எண்ணெய் ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் கோல்டுடைய பிரைஸ் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இப்ப மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 14,000 நியர் ஆயிடுச்சு. எவ்வளோ வரும் சார்? ஏன்னா இப்ப போர் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல கச்சா எண்ணெயா இருக்கட்டும், கேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தட்டுப்பாடு குறைஞ்சிரும். அப்போ அந்த கோல்டுடைய பிரைஸ், வெள்ளியோட பிரைஸ் எல்லாம் எவ்வளோ ஏறும்? என்ன எதிர்பார்க்கலாம்? இப்ப நீங்க போர் நிறுத்தம் ஏப்ரல் எண்டுன்னு சொன்னதுக்கு அதில மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஆக்சுவலா ஏப்ரல் 7 ஆர் 11, 14 இந்த 3 டேட்ல சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ம், ஏப்ரல் எண்டு கூட கிடையாது. ம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 8த் அன்னைக்கு அவங்க சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணி ஒரு இப்போ 2 வீக்ஸ் வரைக்கும் ஆமா. நிறுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த 10, 11 அதாவது 9, 10, 11ல மறுபடியும் ஒரு அட்டாக் நடக்கலாம். ஒரு உச்ச தலைவர் வந்து இறக்கறக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் வெளியிலேயே சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். கரெக்ட்டா இஸ்ரேல் அட்டாக்ல லெபனானுடைய உச்ச தலைவர் மறுபடியும் அவங்க வந்து இறந்திருக்காங்க. ஸோ அதனால இது வந்து என்ன ஆகுன்னா, ஏப்ரல்ல இப்போ மறுபடியும் வந்து ஒரு 15ஆம் தேதிக்கு மேல 14ஆம் தேதிக்கு மேல ஒரு நல்லா இருக்கும். மறுபடியும் இந்த மந்த் ஒரு 21 டூ 28 வந்து ஒரு பயங்கரமான ஒரு சரிவுகளை நம்ம வந்து பார்க்க போறோம். கோல்டு, சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாலடைலான ஒரு விஷயம் தான். ஏன்னா, இப்போ மறுபடியும் ஒரு சரிவை நோக்கும். ஓகேங்களா? மறுபடியும் ஒரு டவுன் வந்துட்டு தான் மேல போகும். ரொம்ப ஒரு வாலடைலா இருக்கும். இப்போ நம்ம வந்து கோல்டு பிரைஸ் மேல தான் போகுதுன்னு சொல்றதுக்கும், கீழ வந்து வந்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ 1,30,000 போயிட்டு திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, 1 லேக். 1,03,000, 4,000 சம்திங் வந்துட்டு, இப்போ மறுபடியும் அங்க போகும். இப்போ மறுபடியும் கீழ வரும். ஸோ இந்த மாரியான சிச்சுவேஷன் தான் நம்ம அடுத்து ஒரு 6, 8 மாசங்கள் பார்க்கறக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது பண்ணலாம் தாராளமா. அதனால எந்த ஒரு தப்பு கிடையாது. மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் மட்டும் அந்த செகண்ட் ஹால்ஃப் வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்.